நல்ல சுகத்தை அத்விதீயமான சுகம்னு சொல்லுவா. ஆனந்த சுகம் நம்ம அடையணும் இருக்கிறா மெயினான ஒரு காரியம். நான் எடுத்து குறைச்சிடுறேன், வராது, இனிமேல் வராது, சொல்லலாம். மெயினாக அதை பண்ணக்கூடிய ஒரு காரியம் பிரஸ்தானத்திரேங்கிற உபனிஷத் பாஷ்யம், சூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம். அதுல உபனிஷத் பாஷ்யம் ஒரு செய்தி இருக்கும். கீதா பாஷ்யம் பார்த்தோம்னா ரொம்பவே சுலபமா இருக்கும். கீதையே சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் கீதையை சுலபமா தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு அர்த்தம் இருக்கலாம் கீதைக்கு. அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சம்பிரதாயத்துல சாஸ்திரக்காரெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப சுலபமா அது புரியவங்களாலேயோ என்னவோ எல்லாருமே அவ்வளவா சித்தாந்தம் அர்த்தம் தெரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பகவத்பாதாவுடைய ரொம்ப ஒரு விதமான ஒரு கிரந்தம் அப்படின்னா சூத்திர பாஷ்யம். பிரம்மசூத்திரத்துக்கு அவர் பண்ணக்கூடிய பாஷ்யத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு காலத்தால ஒரு 2 சூத்திரம் தான் ஆச்சு. அதுல அவர் பண்ணக்கூடிய பாஷ்யம், அவர் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப, அதாவது எப்படின்னாக்க முன்னாடி சொன்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி சொல்ல போறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எல்லாம் புத்தியை தயார் பண்ணிட்டு அப்படித்தான் நம்ம அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ச்சியா வந்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னைக்கு பாஷணம் ஆகும்போது 2வது அத்தியாயம், கிட்டத்தட்ட 2 அத்தியாயம் நீர் 3வது பாதத்துக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை ஆவணத்தை ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு தெரியாது. நான் 2வது அத்தியாயம் ஆரம்பத்திலே இருந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் அத்தியாயம் கடைசியிலிருந்து இந்த சூத்திர பாஷ்யத்துல கலந்துருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 2வது அத்தியாயம் 3வது பாதம் முடிஞ்சு 4வது பாதம் ஆரம்பிக்கிறது. அப்படி அதுல என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க நிறைய பூர்வபட்சங்கள், சித்தாந்தங்கள் அப்படிங்கறத நிறைய யுக்தியை சொல்லி நிறைய அது ரொம்ப பெருசா இந்த பாஷ்யம் அப்படின்லாம் பார்க்கறச்ச இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துல அவர் மெயினா என்ன விஷயம் அதுல சொல்லப்படுறார் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப பேருக்கு டக்குன்னு புரியாது. ஏதோ நிறைய பேசிட்டே போனா இது சொன்னா அதை பத்தி சொன்னா அதை பத்தி சொன்னா மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத கரெக்டா அந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கா அதுக்கு முடியாது. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு புத்தி சக்தி இருக்காங்க. எல்லாருமே அந்த சூத்திர பாஷ்யத்தை படிப்பாளா அப்படின்னா அந்த சாமர்த்தியமும் குறைச்சது. அப்படி இருக்கும்பொழுது வேதாந்தம் சொல்லக்கூடிய நித்திய ஆனந்த ஸ்வரூபத்தை எல்லாரும் அடையணும். அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னாக்க ரொம்ப தூரத்துல இருக்கிற லட்சியத்தை நம்ம தெரிஞ்சுட்டாதான் கிட்ட கிட்ட வர விஷயங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆகமாபாயும் அவித்யாக தாது பிரதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு கீதையில சுவாமி சொல்லும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மனக்கசப்பு ஏற்படுறது, சில விஷயங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னாக்க அதெல்லாம் ஆகமாபாயம் இப்ப வரும் மனது கொடுப்பாங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா தேசாந்தரத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னாக்க அது நடக்கும் பொழுது நீ வேற ஏதாவது ஒரு இடத்துல எடுத்திருந்த அப்படின்னா அந்த விஷயம் உன்னை பாதிக்க போறதா இல்லை. இதுவும் மனசுக்கு கட்டமான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நடந்திருக்கு. அதுவே ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சு நீ பார்க்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்க முடியா இல்ல மறந்துட்ட போது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வரும் பொழுது இதை நினைச்சுக்க வேண்டிய ஆகமாபாய அனித்யா அதெல்லாம் வந்து போகணும். அதை பற்றி பெருசா வெளிப்படக்கூடாது. இந்த விஷயத்தை இப்படிங்கிறதான விஷயங்கள் எங்க வேதாந்தம் தான் சொல்லிட்டாங்க. இது ஒரு மனநிலை. மனசை நம்ம இப்படி வச்சிருந்தாதான் நம்ம 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 காரியத்தையே நடத்த முடியும். வேதாந்தம் அடையிறதுங்கிறத காரணம் நம்ம பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு எந்த அனுஷ்டானமும் ஆகணும், நம்ம ஒரு உத்தியோகம் ஆகணும். உத்தியோகத்திலேயே கூட பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அது சக்சஸா நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க அதுல பல விஷயங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போகணும். அது பெருசா எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்ம மனதில் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். அதை சொல்லித்தரதுக்கு தான் இந்த வேதாந்தத்துக்கு
அதனால இந்த வேதாந்த விஷயத்துல இப்ப நான் சொன்ன ஆகமாபாயினா ஐத்தியாக அதாவது வந்து போற விஷயங்கள் இதெல்லாம் வந்து போற மரக்கசப்பெல்லாம் வந்து போற விஷயங்கள் அதை பத்தி பெருசா ஒண்ணு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது டிசிப்ளினா இருக்கிறதுக்கு யம நியமங்கள்னு சொல்லுவாங்க சில சாதனங்கள். இந்த சாதனத்தை எப்போ நம்ம அனுஷ்டானத்துக்கே கடைபிடிக்கணும். யமங்கிறது சாதாரணமா உள்ள தர்மங்கள். ஒரு பொதுவா மனுஷனா பிறந்தாலே அஹிம்சா சத்தியம் அஸ்தே அப்படின்னு சொல்லப்படுற அஸ்தே பிரம்மச்சரியம் அபரிக்கிரகா அப்படின்னு சொல்லக்கூடியதான சில நியமம். இது யமம்னு சொல்றோம். யாருக்கும் ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணாலும் நடந்துக்கணும். இப்போ உண்மையை பேசுறது, உண்மையா இருக்கிறது, எப்படி வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி உண்மையா இருக்கிறது. அஸ்தே அடுத்த சில பொருள்களுக்கு ஆசைப்படாம இருக்கிறது. பிரம்மச்சரியம் இந்திரியத்தோட இருக்கிறது. அபரிக்கிரகா கிடைச்சது போகணும்னு இருக்கிறது. இந்த மாதிரி இதை ஏமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேற சொல்ல போறாங்க. இப்படி இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இந்த சாதனங்கள்லாம் எதுக்கு சொல்ல முடியாதுன்னா வேதாந்தங்கிறது வேதாந்தம் வந்தோ அது வேதாந்தத்துல ஒரு தனியா இருக்கு. அதை படிக்கிறவாளுக்கு தான் அது உபயோகப்படும். மற்ற வாழ்க்கை அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் பல பேருக்கு. வேதாந்தம் படிக்கிறவாங்க இதெல்லாம் தேவை. நம்ம சும்மா லோகத்திற்காக இதெல்லாம் இருக்கு. கீதையோ இந்த உபதேசங்கள்லாம் இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா சுவாமி சொல்லும் பொழுது அதுல சொல்லுவாங்க இந்த இதுல சொல்லப்பட்ட அதே நியமங்கள நம்ம ஒரு காரியம் சக்சஸா நடக்கிறதுக்கு எடுத்துட்டாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தையும் சரி, அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சமாக கடைபிடிச்சாதான் அதுவே சரியா நடக்கும். ஏன்னா அதையே சரியா பண்ணாம விட்டு உட்காந்து அந்த காரியத்தையே இதெல்லாம் மனசு கட்டமாக எடுத்து அதை பண்ண முடியல. ஒரு படிப்பு எடுத்துட்டோம்னா நான் படிக்கிறதே நம்ம இதோட இருக்கணும். சக்சஸா ஒரு காரியம் பண்றது கூட அது தீர்க்கமா பண்ண முடியாது. அதே ஏதோ மன கஷ்டப்பட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆயிடும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வேதாந்தங்கிறது அது ஏதோ மோட்சம் அடையிறவாளுக்கு மட்டும் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு மட்டும்தான் தேவை அப்படிங்கிறத தாண்டி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும். அப்படி கொஞ்சமான கேட்கணும். அதுக்குதான் சொல்லுவா தெளிவா சொல்லும் போது கூட நம்ம கோயில்கள்ல நிச்சயமே மகாபாரத பிரவச்சனம் அதே மாதிரி வேதாந்த பிரவச்சனம் கொஞ்சம் என்ன சொல்லுவோம். மகாபாரத பிரவச்சனம் என்ன, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, எல்லாரும் நேர்மையா இருக்கணுங்கிறத சொல்றது. நேர்மையா நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதே அவன் தெரிஞ்சுக்க முடியும். நேர்மையா தான் இருக்கிறதே நான் வேற வேலை இருந்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த காலத்துல அப்படி கேட்பாங்க. அப்போ நேர்மையா தான் நான் இருக்கணுங்கிறத உணர்த்துறது வேதாந்தம் தான். ஏன்னா நீ ஏதோ என்ன சொல்ற இப்ப எடுத்துக்க சரீரம் தான் உணவு வந்து பேசாம இருக்காங்க. எத்தனையோ ஜென்மா தாண்டியாச்சு, எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கு, எத்தனையோ பாபகர்மாக்கள் உனக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் நீ தாண்டினால்தான் ஒரு நாள் சுகத்தை அடைய முடியும். நீ என்ன எதிர்பார்க்கிற எப்பவும் சுகமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் எல்லாம் கிடைக்கிறது. அந்த சுகம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நீ என்ன பண்ணணும், வெறும் நீ ஏதோ முயற்சி பண்ணா மட்டும் நடக்காது. அப்போ உனக்கு மேல உனக்கு இன்னும் ஜென்மாக்கள்லாம் பின்னாடி வரப்போறது, எத்தனையோ பாப கர்மாக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ போக்கிக்கணும். அதுக்காக நல்லபடியாக நல்ல கர்மாக்கள் விட்டாலும் அப்படி பண்ணும் பொழுது உனக்கு சித்த சுத்தியானது ஏற்படுறது, நல்ல மனோபாவம் மனப்பக்குவம் ஏற்படுறது. அந்த பக்குவத்தோட மனசோட நீ ஒரு குருவை தேடி போகும்பொழுது உனக்கு நல்ல உபதேசங்கள் கிடைச்சு அதன் மூலமா நீ நல்ல ஆனந்தத்தை அடைவாய். அதுக்கு ஏதுவா நீ முதல்ல என்ன பண்ண, நல்ல காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கே வேதாந்தத்துடைய ஒரு சிந்தனை இருந்துருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் மற்ற தர்மங்கள்லயே சந்தை ஏற்படும். அதை பத்தின சிந்தனை இல்லை அப்படின்னா இவன் கேட்க ஆரம்பிச்சுவாங்கன்னா சரி இதெல்லாம் இல்லை, நான் இப்படி எல்லாம் இருக்கிறவங்கிறது இருக்கு, அடுத்த ஜென்மாவே நான் அப்படிதான் நம்பல, இதை நம்பலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இப்பயும் நீ ஹாப்பியா இருக்கணும். உனக்கு பல ஜென்மாக்கள் இருக்கு, அதுலயும் நீ ஹாப்பியா இருக்கணுங்கிறது மெயினா சொல்லக்கூடியது நல்லா இருக்கும். அப்ப அந்த தத்துவத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லாத அது என்ன சொல்றது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி ஒரு சாதனங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத
சொல்லக்கூடியதுதான் இந்த பிரகரண கிரந்தங்கள் பகவத்பாதா பண்ணது. சூத்திர பாஷ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப விடவா இருக்கு. அதை என்ன பண்ணிட்டா அங்க இருக்க பூர்வபக்ஷம் சித்தாந்தம் நிறைய அவாந்தர விசாரங்கள்லாம் இருக்கு. அந்த விசாரங்கள்லாம் விட்டுட்டு நேரடியா என்ன சொல்றது அப்படிங்கறத நான் அப்படியே விட்டுறேன். இதுதான் ஆரம்பம். வேதாந்தங்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அது இந்த விஷயங்களை சொல்றது. அதுக்கு இந்த மாதிரி சாதனை இப்படி பண்ணும் பொழுது உனக்கே அந்த ஆனந்தம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா சொல்லக்கூடியதா பிரகரண கிரந்தங்கள்ல. அதுல ரொம்ப ஒரு உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய கிரந்தம் உபதேச சாஸ்திரி. விவேக குணாமே ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி உபதேச சாஸ்திரி அப்படின்னு உபதேச சாஸ்திரி அப்படின்னு பேரு. சஹசிரம்னா 1000 சொல்லுவோம். இருந்தாலும் இதுல என்ன சொல்லுவா அப்படின்னாக்க 1000ங்கிறது விரிவாலே சொல்லுவாங்க. சஹசிரநாமம் சாஸ்திர சீரிஷா கொஞ்சம் சுவாமி சொல்லும் போது சஹசிரங்கிற பதம் எதை குறிக்கிறது? 1000 குறிக்கிறது, அனந்தம்ங்கிறத குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 1000 ஜாஸ்தியே சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்துக்கே 1000 சொல்றது. 1000 தாங்கிறது இல்லை, இன்னும் ஜாஸ்தியா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு நிறைய. அதாவது அனந்தம் அப்படிங்கிற சட்டத்துல இந்த சாஸ்திரத்துக்கு சொல்லப்படுறது. நிறைய உபதேசங்களை அவர் அப்படியே அவர் பிரகடனமா சொல்லிருக்காரு. அத 2 விதமா சொல்லுவா. கத்தியம் பத்தியம்னு சொல்லுவோம். கத்தியம் அப்படின்னாக்க அது அப்படியே நேரா கதை சொல்றாப்புல தமிழ்ல சொல்ற கதையை சம்ஸ்கிருதத்தை பேசிட்டே போனா அப்படி அந்த மாதிரி சொல்றாரு. அது ஒரு பிரகரணம் உபதேச சாஸ்திரிங்கிறது. 2வது பத்தியம். பத்தியம் தான் ஸ்லோக ரூபமா இருக்கிறது. நிறைய வேலையே இருக்கு அந்த ஸ்லோகங்கள். அந்த மாதிரி வந்து இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு கிரந்தம்னு சில பேர் சொல்றாங்க. கத்திய பத்தியம் சேர்த்து ஒரு கிரந்தம்னு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பட்சம் என்ன அப்படின்னாக்க இதுல சொல்லக்கூடியவர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கத்தியத்துல அவர் மூன்று விஷயத்தை முடிச்சுடுற 3ஆ பிடிச்சுக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க வேதாந்தம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு குரு சிஷ்ய பாவத்துக்கு தான் பண்ண முடியும். அதாவது ஒரு சிஷ்யன் ஒரு குருவை தேடி போகணும். அந்த குருவை எப்படிப்பட்ட குரு எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படிப்பட்ட மனநிலையில இவன் குருவை தேடி போகணும், அந்த குரு சொல்றதை இவன் எப்படி மனசுல ஏற்கணும் அப்படிங்கறதா ஒரு குரு சிஷ்ய சம்பாதமா போய் அதுக்கப்புறம் அந்த குரு உபதேசம் பண்ணா அது இவங்க மனசுல எப்படி ஏறது, அந்த குரு எப்படி எப்படிலாம் திருப்பி திருப்பி உபதேசம் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு சாதன ஒரு பாதமா ஒரு நடக்கிற ஒரு பிரகடனம், சாதன பிரகடனம். 2வது அந்த குரு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பிரகடனத்துல. அதுக்கு அடுத்தது வந்து இப்படி இந்த தத்துவத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன திருப்பி என்ன பண்ணலாம், குரு உபதேசம் வாங்கிட்டாச்சு, அது என்ன தத்துவம்னு புரிஞ்சுட்டா மேற்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க என்னதான் தத்துவம் தெரிஞ்சிருந்தாலும் அனுபவத்தை வரணும்னா அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் பண்ணணுங்கிறது பின்னாடி இப்படி 3ஆ பிரிச்சு இதுல முடிச்சுடுறது. அதனால இந்த கத்தியம்ங்கிறது தனி கிரந்தம், பத்தியம்ங்கிறது திருப்பி ஆரம்பத்திலே சாதனத்திலே எல்லாத்தையும் அதில் சொல்றேன் அப்படிங்கிறதுனால பத்தியம் வேற கத்தியம் வேற அப்படிங்கிறதுனால தான் சொல்லி வர. நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க இருக்கிற சூத்திரங்களையே எடுத்துட்டு அது என்ன சொல்றாரோ அந்த உபதேசங்கள் அப்படியே நான் படிச்சு சொல்ல சொன்னார். இந்த வருஷமே பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக சங்கிரகிச்சு சொல்ல வேண்டாம், தொடர்ச்சியா சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம், விஸ்தாரமா உபதேசம். அதுக்காக பண்ணப்பட்ட கிரந்தம். இதுல முதல்ல உபதேசம் ஆரம்பிக்கிறேன். அத மோட்ச சாதன உபதேச விதி வியாக்கியாஸ்யாம முமுக்ஷூணாம் ஸ்ரத்ததானானாம் அர்த்தினாம் அர்த்தாய. பத்தியம் பின்னாடிதான் இருக்கிறாங்க. அத அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கிரந்தத்தை. இதுல அத அப்படின்னு போறது சாதாரண சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா பிறகுன்னு சொல்லுவாங்க. பிறகுனா எதுக்கு அப்புறம் அப்படிங்கிற கேள்வி வரும் சாதாரணமா வந்து. வேதாந்தத்திலேயே பார்த்தோம்னா முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்ப அத அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சாதன சதுர்த்திய சம்பத்தி அவதாரம்னு வியாக்கியானம் பண்ணாரு. எல்லா சாதனங்களும் கிடைச்சதுக்கு அப்புறம் அது விவேகம், வைராக்கியம், சமாதி சட்டம், சமஹா தமஹா உபரதி பிரதீட்சா ஸ்ரத்தா சமாதானம் அப்படிங்கிறதாக 6 சாதனங்கள். அது ஒரு அது சேர்த்து ஒரு சாதனம். அப்புறம் மோட்சா, மோட்சம் வேணுங்கிற ஆசை. இந்த சாதன சதுஷ்டியம் சொல்றாங்க. இது யாருக்கு சித்தி ஆகிட்டோ
அந்த சம்பத்தி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு தயங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுவோம். ஏன் அப்படி பண்ணினா அப்படின்னாக்க இத மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லப்படுறது. அப்போ மீமாம்சா சாஸ்திரத்துக்குள்ளேயே ஒரு துவாதசாத்தியாயம் 12 அத்தியாயம் முதல்ல பூர்வ மீமாம்சை, அப்புறம் சங்கரிஷ காரணம்னு ஒரு 4 காரணம், அதுக்கப்புறம் பின்னாடி 4 அத்தியாயம் ஒரு பிரம்மசூத்திரம். மொத்தம் 20 அத்தியாயம். இந்த 20 அத்தியாயமும் சேர்த்து மீமாம்சைன்னு சொல்றது, அதான் பூர்வோத்தர மீமாம்சைன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கறச்ச சங்கரிஷ காரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாதோ விஜிஜாசாங்கிறது ஒரே சாஸ்திரமா இல்ல வேற வேற சாஸ்திரமாங்கிற கேள்வி வரப்படுது. அது அதாதோ விஜிஜாசா அதாங்கிற சப்தம் இது வேற சாஸ்திரம், இதோட சாதகனே வேற அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்லக்கூடிய சூத்திரம்ங்கிறதா அதுல வியாக்கியானம் பண்றார். அதுலதான் மொத்த பேர்களுக்கு பார்த்தோம்னா ஸ்ரீகண்டாச்சாரியர் அதெல்லாம் மதத்துல பார்த்தோம்னா கதாங்கிற சப்தம் மீமாம்சையை தான் சொல்றது, அதனால வேற சாஸ்திரம் இல்லை. ஒரு பிரகரணத்தையே 3 பிரகரணத்தான் அது சொன்னதே தவிர்த்து வேதாந்தத்தை தனியாக சொல்லலன்னு அவர்தான் சொல்றாங்க. ஆனா நம்ம வேதாந்தத்தில் எப்படின்னா இது தனி, இந்த 4 பேர் தனிங்கிறது. அந்த மாதிரி அதாங்கிறதுக்கு வியாக்கியானம். அப்படி சொல்லும் பொழுது இங்க அத மோட்ச சாதன உபதேச விதின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதாங்கிற சப்தம் எதுக்காக சொல்லிருக்காரு அப்படின்னாக்க மங்களத்தை குறிக்கிறதுக்காக சொல்லிருக்காரு. அதெல்லாம் இல்லை, ஏன்னா இங்க எதுக்கு அப்புறம் வரணும் அப்படின்னாக்க மங்களத்தை குறிக்கிறதுக்காக தான் சொல்றேன். நிச்சயிதாக தான், ஏன்னா நிறைய பகவன்கள் அதுக்கு தான் பண்றோம். கொஞ்சம் சாதகனா வரவனுக்கு தான் இந்த உபதேசம் எடுத்து அதுல வந்து சந்தேகம் இல்லை. எப்படி மங்களம் இந்த அதசப்தங்கிறது எப்படி மங்களத்தை குறிக்கிறது அப்படின்னாக்க ஓம்காரஸ்ட அதசப்தஸ்ட துவாவேதோ பிரம்மணம் புறா கண்டம் பித்வா வெளியாகும் தஸ்மாத் மாங்கலிக்காக போகும். எப்பயுமே ஓம்காரம் அப்படிங்கிற சொல்லணும், அசங்கிற சப்தமும் துவாவேதோ பிரம்மணம் புறா பிரம்மா முதல்ல சிருஷ்டி ஆரம்பத்தை பண்ணும் பொழுது முதல்ல அவர் உச்சாரணம் பண்ண சப்தம் ஓம் அச அப்படின்னா பண்ணாங்க. பரார்த்த தேஜின்னு சொல்லுவோம். 50 வருஷம் பிரம்மா தபஸ் பண்ணதுக்கப்புறம் 51வது வருஷம் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அவர் உச்சாரணம் பண்ண சப்தம் அச அப்படிங்கிற சப்தம். முதல்ல அவர் பார்க்கிறான்னு வந்ததுனாலே அது மாங்கலிகம், அது மங்களத்தை குறிக்கக்கூடிய சப்தம் அப்படின்னு. அப்ப அசங்கிற சப்தம் மங்களத்தை குறிக்கிறது. இதுலயும் பட்சபேதங்களுக்கு சாஸ்திரம். அதாவது என்ன அப்படின்னாக்க அசங்கிற சப்தம் இருக்கு, அதுக்கு மங்களம் அர்த்தமா இல்ல அந்த சப்தமே மங்கள சொல்லுமா அப்படின்னு அதை பார்க்கறத 2 விதமாவும் சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல. அசங்கிற சப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம்னு அமர்கோஷத்திலே இருக்குங்கிற மாதிரி சொல்லி அனந்தரங்கிற அனந்தரிய அர்த்தமும் இருக்கு, மங்களங்கிற அர்த்தங்களாலும் இருந்துருக்கு அசங்கிற சப்தத்துக்கு. ஆனால் பெரும்பாலும் அசங்கிற சப்தம் முதல்ல பிரம்மா சொல்லியிருக்காங்கிறதுக்காகவே சொல்றோம் அப்படிங்கிறதுனால அந்த சப்தமே மங்களம். அந்த ஆழ்பூர்வைக்கு சாமர்த்தியம் கூட மங்களத்தை முடியும். அது அர்த்த மங்களத்தை சொல்றதுங்கிறது தாற்பயம் வேண்டாம், அசங்கிறதே மங்களத்தை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட ஓங்கார அர்த்தசப்தத்தை சொல்லி மோட்சதாதன உபதேசத்தை சொல்றேன். யாருக்காக அப்படின்னா முமுட்சுனா ஸ்ரத்ததானான அர்த்தினா அர்த்தாய. யாருக்கு மோட்சதாதன விதியை சொல்றேன், இப்ப சாதனத்தான் சொல்ல போறேன். முமுட்சுனா மோட்ச வேணுங்கிற ஆசை இருக்க உள்ளவர்கள். ஸ்ரத்ததானான அதே மாதிரி சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் நம்பிக்கை உள்ளவர்கள். ஸ்ரத்தேனா சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்தியபுத்தா அவதாரணா சா ஸ்ரத்தா கதினா சத்தி அப்படின்னு 2 கூடாது. சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் யாருக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா அவங்க ஸ்ரத்தம் உள்ளவர்கள் சொல்லுவோம். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் நம்ம சத்சங்கத்தில் ஈடுபடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரத்தைங்கிறது என்ன, நம்ம ஈடுபட நல்ல காரியம் இல்லை. நம்பிக்கை பலப்படும் போது நம்மளால அந்த காரியத்தை நம்ம உண்மை ஈடுபாடோட இறங்கணும். அப்ப ஒரு தடவை திருப்பி அந்த காரியத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்க பெரியவா சொல்லிருக்க அப்படின்னு நம்பிக்கையோட செய்யும்போது நமக்கு அந்த நம்பிக்கையிலேயே இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது தரம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் உண்டாகும். ஒரு திடகர சம்ஸ்காரம் சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஒரு தடவை நினைக்கும் பொழுது ஒரு முறை ஞாபகத்துக்கு வரும், திருப்பி அதை பற்றி நினைக்கும் போது இந்த வேகமா ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காரியத்தில் திரும்பி ஈடுபடும் பொழுது பெரியவா சொல்லியிருக்கா நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு நினைச்சு நம்ம பண்ணும்பொழுது இன்னும் நம்பிக்கை கூடாது. அப்போ இன்னும் அதுல ஒரு ஈடுபாடோட அதை பண்றோம்.
அது நம்பிக்கையை தான் அது வளர்ந்ததுங்கிறது சொல்லுவது. சத்தியாங்கிறது நம்பிக்கை. அப்போ மோட்சம் வேணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு சாஸ்திரத்தையும் குருவாக்கியத்தையும் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவனுக்கும் அர்த்தினா மத்தாய. அதே மாதிரி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்க அவனுக்காக நான் இதை சொல்றேன். 3 விஷயங்கள் மட்டும்தான். மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும், சாஸ்திரத்தையும் குருவாக்கியத்தையும் நம்பிக்கை உள்ளவனாக அப்படிங்கிறத சொல்றேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கு, அப்படி கூட இருப்பாங்க. மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கு, ஏன்னா நான் ஒரு நல்ல சுகத்தை நித்தியானந்தத்தை அடையணும். அதாவது துக்கமே இல்லாத அந்த சுகம், அதான் நித்தியானந்த சுகம் ஒண்ணு. துக்க சம்பந்தமே கிடையாது. நமக்கு என்னென்ன சுகம் கிடைக்கிறது அதெல்லாம் துக்கத்தோடு சேர்ந்த சுகம். அப்பப்போ வந்துட்டு போங்க, திடீர்னு வரும் போயிடும். துக்க சம்பந்தமே இல்லாத சுகம் தான் நிறுத்திகரமான சுகம்னு சொல்லப்படும். அந்த சுகத்தை ஆசைப்படலாம் பல பேர் இருப்பாங்க. ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்றவங்க இந்த மாதிரி இருந்தே இருக்கு, எப்பயுமே சுகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுகத்தை கிடைக்கணும்னு மோட்சம் வேணும் ஆசைப்படுறாங்க. ஆனா அவ இந்த சாஸ்திரத்துல உருவாக்க நம்பிக்கை உள்ளவாளாக அவசியம் இல்லை. அப்படி கூட இருப்பாங்க. அப்போ அவ இந்த விஷயத்தை நிறுத்திக்க முடியாது. சரி, சாஸ்திரத்தையும் உருவாக்கிக்க நம்பிக்கை இருக்கு, மோட்சம் வேணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லை அப்படின்னாக்க அவங்க இதுல பிரவர்த்திக்கணும். இப்ப என்னாச்சு அப்படின்னா, உபதேச சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வேணும், மோட்சம் வேணுங்கிற ஆசையும் அவனுக்கு இருக்கணும், சாஸ்திரத்தையும் குருவாக்கிட்டு நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 இருக்கிறவனால தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 இருக்கிற சிஷ்யனுக்காக இதை உபதேசம் பண்ணேன். இப்படிப்பட்ட இந்த உபதேசமானது மோட்ச சாதனம், மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது. ஞான சாதன சாத்தியாது அனித்யாது சர்வஸ்வாதி விரக்தாய சக்த புத்திர வித்த லோகேஷனாய பிரதிபன்ன பரமஹம்ச பாரிவிராஜ்யாய சமதம தயாதி யுக்தாய சாஸ்திர பிரசித்த சிஷ்யகுண சம்பன்னாய சுச்சயே பிராமணாய விதிவத் உபசன்னாய சிஷ்யாய ஜாதி கர்ம விருத்த வித்யாபிஜனைஹி பரீட்சிதாய பூஜா புனః யாவத் கிரகணம் திடீபவதி. இந்த உபதேசத்தை அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும். இது என்ன மோட்ச சாதனம். ஞான சாதன சாத்தியா அனித்யா. அதாவது யாருக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட மோட்சத்துல ஆசை ஏற்படும், அதாவது சாஸ்திரத்திலேயே குருவாக்கியத்தின் மேல் அதீதமான நம்பிக்கை ஏற்படும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை யாருக்கு வரும் அப்படின்னாக்க, பல விஷயங்களை அனுபவிச்சு சாஸ்திரம் மூலமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சு, சாஸ்திரம்னா அப்படி சாஸ்திர வாக்கியங்களே ஒரு பெரியவா மூலமாகும், சுயமான அனுபவத்தினாலே பல கஷ்டங்கள்லாம் பட்டு பல விஷயங்களை சுகத்தை தேடி தேடி அலைஞ்சு எல்லாத்தையும் எல்லா பதார்த்தங்களையும் விஷயங்களையும் சுகத்தை எதிர்பார்த்து அப்படி பல விஷயங்களை சுகத்தை எதிர்பார்த்து சுகம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது சுகம் கிடைக்காது, பல விஷயங்கள் துக்கம் தான் கிடைக்க போகும். அப்படி நிறைய விஷயங்கள்ல சுகத்தை எதிர்பார்க்காம வெளியில இருந்தான் அதான் அனுபவிக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாத்திலையும் சுகம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நடக்கும். அதை உணரணும். சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நினைப்பு கூட இல்லாம அடுத்த காரியங்களும் மரணம் போயிட்டே இருக்காங்க. ஆனா சில பேருக்கு அந்த மாதிரி உண்டான எண்ணம் ஏற்படும். சரி, அப்படி ஏற்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த காரியங்கள்லாம் சுகத்துக்காக நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணோமோ சுகம் வேணுங்கிறது அந்த காரியத்தெல்லாம் ஒரு வைராக்கியம் வேண்டும். இதெல்லாம் பண்ணி என்ன இதனால சுகம் கிடைக்க போறதில்லை, நம்ம எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், அத்தனையும் சுகத்தை உண்டாக்குறதானா கிடையாது. அப்போ சுகத்தை உண்டாக்காம என்ன இருக்கு. இப்போ இதுல இருந்து வீராக்கி அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு எண்ணம் ஏற்பட்ட உடனே அதுல தானாவே நிவர்த்தியாக அந்த காரியங்கள்லாம் அவளை சுயமா இது எதுவும் ரொம்ப போர்ஸ் பண்ணி வெளியில வரல, தானாவே அதுல இருந்து விடுபட்டு வர. அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்கு. அதாவது இதெல்லாம் ஒன்றும் உபயோகப்படாது அப்படிங்கிற எண்ணம் எடுத்துருக்கணும். தானாவே அதுல இருந்து விடுபட்டு
அப்படி விரக்தியாகி வரும்பொழுது அப்படிங்கிறது சாதாரணமான எல்லா லோகத்தில் சொல்றேன். இதுல ரொம்ப மேற்படிவு ஒன்னா சொல்லுவார், அவரே சொல்ல போறார். என்னென்ன அகாரமா அவர் அர்த்தத்தை விவரணம் பண்ணுவார் பகவத்பாதை அப்படிங்கிறதுனால இப்படியே விரக்தி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு. இதுல என்னன்னா தெட்ட புத்திர புத்த லோகேஷனாக 3 விஷயம். பெரும்பாலும் எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம், சுகத்தை கொடுக்க போறதுன்னு நினைச்சாங்க. 3 விஷயங்கள் ரொம்ப 3ங்கிறது உபகாரமா சொல்லக்கூடிய விஷயம். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு சொல்லணும். அதாவது புத்திரனுக்கு மேலான ஆசை, வித்தேஷனா அப்படின்னா பணம் பொருள் இதுல ஆசை, லோகேஷனா அப்படின்னா லோகத்துல நான் அப்படின்னு காமிச்சுட்டே இருக்கிறவங்க ஒரு ஆசை. இந்த 3 விதமான ஆசைகள் இது எப்படி இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி தொத்திட்டே இருக்கும் இந்த விஷயம். அந்த மாதிரியான ஒரு சாதனைகள்லாம் அவன் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ என்ன மாதிரி சாதனை பண்ணா சொல்றாங்க. எப்படி அவன் விடுறான்னா வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்ணி வைதிகம் லௌகிகம் ஆன பலன், ஐதிக ஆவஸ்திக பலன்கள், அதாவது இந்த ஜென்மாக்கள்ல கிடைக்கக்கூடிய கிரகம் மொத்த இந்த மாதிரி என்னென்ன வீடு வாசல் இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். அதுல இருந்தும் ஆவஸ்திகம் சொர்க்காதி பலன்கள், சொர்க்கம் வேணும் அது வேணுங்கிற பலன்கள் இல்லாமல் அது எல்லாத்திலையும் ஆசையை விடுபட்டு வரும்பொழுது அவனுக்கு இந்த ஆசை அதை காட்டிலும் இது ரொம்ப விடமானது. இந்த புத்திரன் மேலான ஆசை, பணம் பொருள் ஆசை, லோகத்தை நான் அப்படிங்கிற காமிச்சுக்கணுங்கிற ஆசை, இதுதான் ரொம்ப மேலா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல புத்திரன் பணம் பொருளை காட்டணும், நானும் காமிச்சுக்கணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறது மேல விருச்சு முன்னாடி. இந்த ஆசைகள் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார் சிஷ்யன் அப்படின்னாக்க ஒரு குருவை தேடி போறார். அவர் எப்படி இருக்காங்கிறது இதுல பரமஹம்ச பரிவிராஜ்யாயின்னு சன்னியாசியை தான் சொல்றார் மெயினா. இதுல அதாவது சன்னியாசியா இருக்கக்கூடிய குருவை தேடித்தான் போறாரு. அப்படிப்பட்ட சிஷ்யன் எப்படி இருக்காருங்கிறது பின்னாடி அதுல சன்னியாசியை தான் வர்ணிக்க போறாரு. அதுல சொல்றது பின்னாடி ஆனா சொல்லும் போது ஒரு இடத்த சொல்றாரு, சன்னியாசி மாத்திரம் இல்லை, கிரகஸ்தனாவும் இருக்கலாம், பிரம்மச்சாரியாவும் இருக்கலாங்கிறத அதுல சொல்றாரு. அதனால வைராக்கியம் தான் அந்த முக்கியமே தவிர்த்து அப்படிங்கிறத அங்கிருந்து சில இடங்கள்ல சொல்றாரு. அதாவது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இதை விட்டுட்டு ஒரு குருவை தேடி போய் முழுக்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணா சன்னியாசியா இருந்தா தான் எல்லாத்தையும் விட முடியும். குருவை தேடி போகும்போது எல்லாத்தையும் விட்டாங்க. அவன் சொல்ற உபதேசங்கள்ல மட்டும் கவனம் இருக்கணும். அவன் அப்பதான் மற்ற காரியங்கள்லாம் அவனுக்கு இல்லை, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிற எண்ணம் வந்துட்டே இருந்ததுன்னா அதுலதான் எண்ணம் போயிருக்கவே தவிர்த்து குரு சொல்ற உபதேசத்தை கேட்கணும்னு இருக்காரு. கிரகஸ்தனாகவும் பிரம்மச்சாரியாகவும் இருந்தாங்கன்னா இவங்க நிறைய கடமைகள்லாம் இருக்கு, நிறைய அனுஷ்டானங்கள் இருக்கும், கர்மானுஷ்டானங்கள் இதெல்லாம் இந்த பண்ணா அப்ப அந்தந்த வேலை வரும்போது அதை போய் பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம குடும்பம் பொறுப்பு இருக்கு, அதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அவரால் குருக்கு அதில் ஈடுபட முடியாதுங்கிறதுக்காக அவர் மெயினா சொல்றது இதுல சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் விட்டுதான் அப்படின்னா அவன் நேரா ஒருத்த குருக்கிட்ட போய் எனக்கு நீதான் இருக்குன்னா வேணும்தான் சொல்லணும். அந்த மாதிரி அந்த நிம்மதியே நம்ம உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குரு கிட்ட போய் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க பரிபுராத்தினா இருக்காரு. அதாவது எதையுமே எதிர்பார்க்காத ஒருத்தரா இருக்காரு. எந்த விஷயத்தையும் லோகத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நான் சன்னியாசம் வாங்கினாச்சு இருக்காரு. அதே மாதிரி சமதம தயாதி யுக்தாங்க நல்ல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சமம் தமம் அப்படிங்கிற குணங்கள்லாம் இருக்கு. சமங்கிறது என்ன அப்படின்னாக்க இந்திரிய இருக்காங்க, வெளி இந்திரியத்தை அடக்கிறது. தமம்னா மனசை அடக்கிறது. ரெண்டுக்குமே சமம்னு சொல்லுவா பத்தி. அதே மாதிரி தயா அப்படின்னாக்க கருணை. எப்படி அப்படின்னாக்க உபகாரம் பண்ணிதாங்கிறதுக்கு அவங்க பேர்ல ஒரு ஒரு பிரிவு காட்டுறதுங்கிறது அது கருணையா ஆகாது. சம்பந்தமே இல்லை. ஒருத்தர் இருக்கா அப்படின்னாக்கா அவன் இன்னும் சேர சரி, அவன் ஏதோ கஷ்டப்பட்டு கஷ்டப்படாம இருக்கிறது ஒரு சேர சரியாக காரணம் இல்லாத ஒரு அவன் பேர்ல ஒரு கருணைக்கு தான் தயை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட தயையோடு கூடியவரா இந்த குரு இருக்கார். அப்படிப்பட்ட சிஷ்யன் சத்தியம். அதாவது எப்படி இருக்காருன்னா சமாதி யுக்தனா இருக்கார் அந்த சிஷ்யன். அதே மாதிரி சாஸ்திர பிரசித்த
சிஷ்யகுண சம்பன்னாய சுஜய பிராமணாய சாஸ்திர பிரசித்த சிஷ்யகுண சம்பன்னாய. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஒரு சிஷ்யன் ஒரு வாத்தியார் எப்படி அடையணும் அப்படின்னாக்க, சமிப்பாலும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு நல்ல இந்த மாதிரி குணங்களோடு கூடிய சிஷ்யன் நல்ல சாஸ்திரம் சொன்னபடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மார்க்கத்திலே இருந்துட்டு இருக்கக்கூடியதான சிஷ்யாரோடு கூடியவராக அவர் இருக்கார். யாரே சுச்சையே பிராமணாக நல்ல சுத்தமா இருக்க. சுத்தமா அப்படின்னா மனசனவையும் நல்ல எண்ணங்களோடு கூடியவரா இருக்க, வெளியிலையும் ரொம்ப சுத்தமா இருக்க, ஆச்சாரத்தோட இருக்க. அப்படிப்பட்ட பிராமணாக விதிவன் உபசந்தாங்க அவர்கிட்ட எப்படி இருக்கா அப்படின்னாக்க, விதிவன் உபசந்தாங்க அப்படின்னாக்க ஒரு சமித்தை வச்சுட்டு, ஏன்னா பிரம்மச்சரி ஆசிரமத்திலேருந்து வாத்தியார்ட்ட போறான் படிக்கிறதுக்கு, இல்ல கிரஸ்தன்லேருந்து போறான் அப்படின்னாக்க இவன் கையில வேற ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறான். அதனால சமித்தை கையில எடுத்து போனவா சமிப்பானும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறதுன்னு அவர்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த விஜயை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நீங்க தான் எனக்கு இந்த உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, கற்பிச்சு பிரணிபாத்தேன பரிபிருஷ்டேன சேவையா எப்படி கேட்கணும் அவங்க வாத்தியார்ட்ட போய் அப்படின்னாக்க நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி பரிபிருஷ்டம், அதாவது அவர்கிட்ட அவர் சொல்லும் பொழுது புரியலன்னா கேட்கணுமா, இந்த விஷயங்கள் புரியல சொல்லும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்ல, இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா ஒரு சில சமயங்கள்ல அவனுக்கு ஒருவேளை புத்தி சக்தி ஜாஸ்தியா இருக்கும் பொழுது நம்ம வாத்தியாரோட புத்திசாலியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கேள்வி கேட்கறதோடு இல்லாம பின்னாடி அவருக்கு சேவையும் பண்ணணும். அதனாலதான் நம்ம சாஸ்திரம் எப்பயுமே படிப்போட வினயத்தை சேர்த்துதான் வைக்கணும். வெறும் படிப்பு மட்டும் இருந்துருது அப்படின்னாக்க அவன் வாத்தியாரம் வைக்க மாட்டான் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதனாலதான் எந்த படிப்பா இருந்தாலும் அதை சுற்றுலூசியை சேர்த்து வைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவன் கேள்வியும் கேட்கணும், அதே நேரத்தில் வினயமும் அவனுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இதான் பெரும்பாலும். அதனாலதான் என்ன சொல்லுவா அப்படின்னாக்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பார், வினயமா இருக்கிறதுக்கு அவனுக்கு வாத்தியார் சரியா சொல்லிட்டே இருப்பார். அப்பப்பா இந்த காரியங்கள் அப்படின்றப்பா அவனுக்கு உண்டான சுற்றுலூசியை பண்ணிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வினயமும் வரும், கேள்வி எப்படி கேட்கணுங்கிறது வரும், வினயமா கேட்கறது எப்படிங்கிறது வரும். அப்படியாக அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனுக்கு அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, அவனை இந்த பரீட்சை பண்றான். ஜாதி கர்ம முக்த வித்யாபிகரையை பரீட்சித்தாக. அவன் எந்த குலத்துல வந்திருக்க, அதாவது என்ன ஜாதிங்கிறத பாக்குறது. ஏன்னா அதை பார்த்துதான் உபதேசம் சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது இல்லை. அதை பார்த்து அதே மாதிரி கர்மா அப்படின்னாக்க அவன் எந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான், அதுக்கு மதிப்பு எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு சுத்தி அவனுக்குள்ள இருக்கும். அப்படிங்கிறதா அவன்கிட்ட அந்த கர்மாவை பரீட்சை பண்ணு. விருத்தம் அப்படின்னாக்க அவன்கிட்ட உள்ள சீலங்கள் ஒழுக்கம் ஆச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு, அவனோட குணங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பரீட்சை பண்ணு. வித்யா என்ன வாசிச்சிருக்கான், அவன் என்னென்ன படிச்சிருக்காங்கிறதையும் பரீட்சை பண்ணு. ஏன் அப்படின்னாக்க இதை தெரிஞ்சிருந்தாதான் அவன் சொல்லும் போது அவன் எப்படின்னு புரிஞ்சு விடாம சொல்ல முடியும். வாத்தியார் பின்னாடி எப்படி உபதேசம் பண்ணணும்னு சொல்ல போறாங்க. அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கல. இவர் பார்த்து ரொம்ப கீழே சொல்லிட்டே வந்தான், அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு விசாரம் இருந்தா அது உபதேசம் சரியா இருக்காது. அப்ப அவன் எந்த லெவல்ல இருக்கான்னு இவன் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன படிச்சிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். வியாக்கரணம் படிச்சிருக்கானா, படிச்சிருக்கானா, இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தை என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான், அதனால இந்த விண்வெளியத்தையும் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான். அவருக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் குரு. வித்யா அபிஷனை இதிலே அவன் எந்த மாதிரியான குலத்துல வந்திருக்கான், அதெல்லாம் குலத்தை ரொம்ப புதுசா பேசும். எந்த மாதிரியான ஒரு குலத்தை ரட்சிக்கணுங்கிறது சொல்லுவார். அதாவது ஒரு குலத்துக்காக ஒரு குடும்பத்தையே தியாகம் பண்ணான்னு சொல்லுவார். சாதாரண குலத்தை காப்பாற்ற அப்படின்னு அப்படி எந்த குலத்துல வந்திருக்கான், அப்பா தாத்தா எப்படி இருந்தவா அப்படிங்கிறதா. அதனாலதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. இப்போ இதெல்லாம் அவன் தெரிஞ்சுட்டு அப்படி பரீட்சை பண்ணி அவன்கிட்ட அந்த வித்தியை உபதேசம் பண்ணணும். இந்த உபதேசம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, புறப்புறா யாவத் கிரகணம் கிரகீபவதி, திரும்பி திரும்பி பண்ணணும்.
சாதாரணமா சாஸ்திரத்துல புனருக்தின்னு சொல்லுவோம். ஒரு தடவை சொல்லப்பட்ட விஷயத்தை திருப்பி சொல்ல மாட்டாங்க. எல்லா சாஸ்திரங்கள்ல பார்த்தாலும் ஒரு சூத்திரமே, ஒரு சூத்திரக்காரன் ஒரு சூத்திரம் எழுதிட்டாருன்னா அந்த சூத்திரத்துல அவங்க பதத்தை திருப்பி எங்கேயாவது போட்டிருந்தாருன்னா கேட்டு கேட்பாங்க. ஏன்னா அவர் சூத்திரத்தை முன்னாடி சொல்லிட்டாரு, திருப்பி எங்க சூத்திரத்துல பதத்தை போடணும் அப்படின்னு கேட்பாங்க. தர்ஷன் பூர்ணமா சமத்து வாபஸ் சூத்திரத்தை 2-3 வருதுங்க. அதுக்கெல்லாம் பிரயோஜனம் சொல்றா சூத்திரத்துல. அந்த மாதிரி 2வது எடுத்து சொல்ற போதும் சொல்லிட்டாரு இல்லையோ, அதே எடுத்து திருப்பி 2வது எதுக்காக சொல்றாங்க, பிரயோஜனம் பெறணும். அப்ப எத்தனை அப்ப திருப்பி சொல்றதுங்கிறது என்ன எப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்ல படிக்கிறதுங்கிறது எப்படி மறந்து படிக்கிறதுங்கிறது கிடையாது. ஒரு விஷயத்த படிச்சுட்டு வரோம் அப்படின்னா வரிசையா ஞாபகம் வச்சுட்டே வரணும். இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுருந்தா மறுநாளைக்கு வரும். இப்படிதான் பாடலே கொடுக்கும். இன்னைக்கு தெரிஞ்சிருந்தாச்சு அந்த விட்டாச்சு திருப்பி வேற ஏதாவது படிக்கிறதுங்கிறதே நம்ம சாஸ்திரங்கள்ல கிடையாது. அதனாலதான் அவர் உணர்த்திய தோஷமா சொல்றாரு. திருப்பி ஏன் சொல்லணும், ஏன்னா அவன் சொல்லியாச்சே, அப்ப அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவன் என்ன. மற்ற சூத்திரங்கள்ல பார்த்தா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை அவன் ஞாபகம் வச்சிருந்தானே வரணும், அப்பதானே அவனுக்கு புரியும். இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா அது அவன் படிக்கிறதே இல்லை. படிப்புங்கிறதே அப்படிதான், ஞாபகம் வச்சுதான் படிக்கிறதுங்கிறது. அப்படிங்கிறதுனால அவன் திருப்பியும் சொன்னாக்க பௌர்ணமி செம்மி திருப்பியும் சொல்லப்பட்ட தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்றான், சொல்லப்படாது. அப்ப அதுக்கு சில காரணங்கள்லாம் திருப்பி ஏன் சொல்லுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் தரும். ஆனா வேதாந்தத்தை பொறுத்தவரையில புனப்பு புனகா யாவத்து அடப்படி வருது. இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில அப்படிங்கிறாங்க திரும்பி திரும்பி சொல்லணும். ஏன்னா ஒரு தடவை உபதேசம் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு வந்துருங்க அப்படின்னா வரல. இது எத்தனை தடவை கேட்டாலும் திரும்பி புதுசா கேட்கறாப்பே இருக்கும். காதால கேட்கலாம் அந்த விஷயத்த, எவ்வளவு கேட்டாலும் அது திருப்பியும் கேட்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு மேற்படியான சம்ஸ்காரம், நிரந்தரமான சம்ஸ்காரம் சரீரத்தில் ஏற்படுது. என்ன அப்படின்னா இதுதான் நான் அப்படிங்கிறது ஏற்படுது. அனாதி காலமா எத்தனையோ சரீரம் இருக்கு, எல்லா சரீரத்தையும் நானாவே நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டே வந்துட்டே இருக்கும். அப்போ எத்தனை தடவை நம்ம நினைச்சிருந்தோம் இது நான் நம்மளால சொல்லவே முடியாது, நினைச்சதும் வந்துட்டே இருக்கு. அப்படிங்கும் பொழுது எத்தனையோ தடவை இந்த நான் நினைச்சாச்சுன்னாக்க இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவன் அத்தனை தடவை திருப்பி நினைச்சு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா திருப்பியும் உபதேசம் பண்ண. எப்படி அப்படின்னா இது மட்டும் இல்ல, யுக்தியும் திருப்பி சொல்றாரு. யுக்தி அதாவது ஏன் அப்படி இருக்கு எங்க ஆத்மஸ்வரூபம் சத்தியஸ்வரூபம் பின்னாடி சொல்றாங்க. சதேக சௌமியம் வைக்கிற ஆசை, அதாவது இந்த லோகங்கள் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அது சத்தாவே இருந்தது. ஏகமேவாத்மியம் ஒன்னா இருந்தது, அது சத்ஸ்வரூபமா இருந்தது. அதே மாதிரி அபிஜயம் 2 இல்லாத ஒன்னா இருந்தது. சத்தா ஒன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னா சத்துன்னு ஒண்ணு இருக்குது, அசத்துன்னு வேற ஏதோ இருந்ததுன்னு தெரிஞ்சிடும். அதனால அப்படி இல்லை, அத்விதீயமா இருந்தது. 2ஆ இல்லாத ஒன்னாகக்கூடிய சத்ஸ்வரூபம் எப்பயுமே இருக்கக்கூடியதாக அதுவாதான் இருந்தது. அப்படின்னா எப்பயுமே என்ன அர்த்தம் இல்லையா? அதாவது 2ஆ இல்லாத ஒன்னே ஒன்னாக அதுவும் சத்தா எப்பவும் அதாவது முக்காலத்தையும் இருக்கக்கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இது ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியுது. அது என்ன தெரியாது, இது ஒண்ணுதான் எப்பவும் இருக்கு. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் எப்படி இருக்கு, ஒண்ணு முன்னாடி இருந்திருக்காது, இல்ல சிலது இப்பயே இல்லைன்னு பார்க்கிறோம் காணா போயிடுது, சிலது பின்னாடி இருக்காது. அது 500 வருஷமா இருக்கலாம், மலையெல்லாம் பார்த்தா 1000 வருஷம் கூட இருக்கலாம், 2000 வருஷம் இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காலம் முன்னாடி இல்லாம இருந்தது, பின்னாடி அது இருக்க போறதில்லை. அப்படின்னா அது சத்தம் ஆகாது. எது சத்தியம்? திரிகால அபாத்தியம் சொல்லுவாங்க. முக்காலத்தையும் அழியாதுன்னா சத்தியம் அப்படின்னு. அப்போ இந்த சுரூபமாதான் இருந்தது அப்படிங்கறத சொல்லணும். அப்படின்னாக்க இத சொல்லி தரணும் இந்த சிஷ்யனுக்கு. இப்படி பாக்குறச்ச இவனுக்கு நம்பிக்கையே வராது. அவன் நிறைய கேள்வி கேட்பான், எப்படி சொல்றேன், நான் இதெல்லாம் பாக்குறேன் இருக்கு அப்படிங்கறத வேலை கேள்வி வரும்போது இப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க திரும்பியும் சொல்லணும் இதே விஷயத்த. ஆனா யுக்தி வேற சொல்லணும். இதே விஷயத்த சொல்லி தரணும், வேற யுக்தி சொல்லணும். நிறைய யுக்திகளை சொல்லி திரும்பியும் இந்த விஷயத்தை அவனுக்கு போதிக்கணும். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னாக்க இதுதான் வேதம் பரம தாத்பரியமா சொல்லக்கூடிய விஷயம்.
நீ சொல்றீங்க நித்யானந்த சுரூபமா எப்பயுமே சுகத்தை அடையணுங்கிற ஒரு ஆசை சொல்லு, அந்த நிரதிசயமான ஆனந்தத்தை அடையணுங்கிற ஆசை ஏற்படுறது. அந்த ஆனந்த சுரூபம் தான் நீ, அது ஒண்ணுதான் இல்லை, அதுதான் சத்து, அதுவேதான் சித்து அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த சுத்தி வந்து அதுதான் எப்பயுமே இருக்கு அப்படிங்கறத திருப்பியும் சொல்லி தரணும். அவனுக்கு எவ்வளவு தூரம் கவனம் ஏற்படுமோ அவ்வளவு சொல்லி தரணும் சொன்ன. திருடகிரகீதா ஹி வித்யா ஆத்மனः ஸ்ரேயசே சந்தப்தி ச பவதி. வித்யா சந்ததிஷ்ட பிராண்யனுகிரகாய பவதி. நௌரிவ நதீம் திதீர்ஷோஹோ. ஏன் அப்படின்னாக்கா இதையே திருப்பி திட்டமா சொல்லி தரணும். திருப்பியும் சொல்லும் பொழுதுதான் அந்த சிஷ்யனுக்கு நல்லா மனசுல ஏறுறது. திடமா மனசுல இந்த விஷயத்தை அவன் வாங்கிட்டா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க அவனுக்கு ஏற்படும். ஏதோ தெரிஞ்சோட போயிட்டாங்க மறந்துவிடும். எவ்வளோ புண்ணியாசம் கேட்போம், ஆத்ம விஷயமா எவ்வளவு கேட்டாங்க, அதுக்காக திருப்பியும் கேட்கறது. திருப்பி ஆத்ம விஷயமா கேட்டுட்டே இருக்கணும். திருப்பி அடுத்த காரியம் வரும்போது நமக்கு எப்படி அந்த பவர்ஃபுல்லா இருக்கு அஜ்ஞானம் நம்மளுக்குள்ள. நான்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அதை அடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு சாதனம் தேவை. ஏதோ ஒரு தடவை கேட்டாச்சு, இதான் வேதாந்தம் நான் சொல்றது லட்சணம் பண்ணிடலாம். அதான் சொல்றது, லட்சணம் சொல்லிடலாம், வெளியில பண்ணிடலாம். ஆனா அந்த அனுபவத்தை வரணும்னா அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் நமக்குள்ள தேவை. அதனால திருகத்தனமா இந்த வித்தியை ஆனாத்தான் அவனுக்குள்ள அது பிரயோஜனம் ஏற்படும், அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்பதான் இந்த வித்தியானது வளரும். ஏன் அப்படி அந்த மாதிரி அவனுக்கு நல்லா புரிஞ்சாதான் அவனுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவன் மூலியமா இந்த வித்தியானது வளரும். அவன் 4 பேர் சொல்லி தரும். அவனும் எப்படி இருப்பான், பேருக்கு தயா சுத்தமா இருப்பான். காரணம் இல்லாம எல்லாத்தையும் தயை காமிப்பான். அவன் போற இடங்கள்லாம் 4 பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுவான், காரணம் இல்லாம சொல்லுவான். அப்படி இருக்குவான் இந்த வித்தியானது. அப்படி இந்த வித்தியானது சத்தியமா வளரும். இப்படிதான் இந்த வித்தியை வளருமா? இந்த வித்தியை எப்படி வளரும்? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அப்படி ஒரு குருவை தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அந்த வித்தியானது வளருது. வித்யா சந்ததிஷ்ட பிராணி அனுகிரகாயங்க, சகல பிராணிகளும் அனுகிரகத்துக்காக தான் இந்த வித்யா சந்ததி இப்படித்தான் ஏற்படுறது. நௌரிவ நதியும் திடீர் சோகம். எப்படி ஒரு படகானது ஒரு நதியை கரையை கடக்கிறதுக்கு எப்படி சாதனமா இருக்கும், அந்த மாதிரி இந்த வித்யானது ஞானத்துக்கு சாதனமா ஆகி இந்த வித்யா சந்ததி அபிவிருத்திக்கும். மேற்படி இந்த பண்ணவே எல்லாரும் எத்தனையோ பேருக்கு இந்த ஆசை 6 கோடியில ஒருத்தருக்கு தான் திடமான ஆசை ஏற்படுறதுனால இந்த மோட்சம் தான் இந்த மாதிரி ஆனந்தத்தை அடையணுங்கிற ஆசை ஏற்படும். அப்படி ஏற்படுறவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு உபதேசம் ஒரு குரு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஷ்யனையும் இந்த வித்தியை பெற தயார் பண்றது. அதன் மூலமா லோகக்ஷேமம் ஏற்படுறதுங்கிறது பகவத்பாதா. அந்நதாச்ச ஒருவேளை இந்த மாதிரி திடமா இந்த வித்தியை கிரகிக்கப்படலைன்னா ஞான பிராப்திய பாவாது ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியா தெய்வ வித்யா கீதா ஆச்சாரியா பிளாவயிதா சம்யக் ஞானம் பிரவயோட்சதே இத்தியாதி ஸ்ருதிभ्यः உபதேக்ஷந்தி தே ஞானம் இத்தியாதி ஸ்ருதேஷ்ட. அதாவது ஒருவேளை ஞான பிராப்தி அபாவம் இல்லாம போச்சுன்னாக்க ஞான பிராப்தி அதாவது இந்த மாதிரி ஒரு வாத்தியார்ட்ட போய் தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஒரு இங்க கேள்வி. இத சுயமாவே தெரிஞ்சுக்கப்படாத ஒரு புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன் சிஷ்யன் மூலமா தான் இந்த வித்தியை வளர்றதா? ஒருத்தருக்கு ஒரு வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா புத்தகம் எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த வித்தியை பத்தி. அப்ப புத்தகத்தை பார்த்து பல பேர் தானா புரிஞ்சுக்கிறாங்க வித்தியை. அப்படி தெரிஞ்சது இந்த பரம்பரையானது வளர முடியும். வேதாந்த வித்தியை அது வளரட்டுமே அப்படின்னாக்க கிடையவே கிடையாது. ஆச்சாரியவான் புருஷம் வேகம். யார் திடமான ஒரு ஆச்சாரியம் புரிஞ்சிருக்காரோ அவன் தான் இந்த வித்தியை கிரகிப்பான் அப்படிங்கிறது. ஆச்சாரியா தெய்வீ வித்யா கீதா. அதனால ஆச்சாரியனுக்கு சேர்ந்த மட்டும்தான் இந்த வித்தியானது பலப்படமே தவிர்த்து இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதை பத்தி நம்ம லட்சம் பண்ணலாம். ஆனா அது அனுபவத்துக்கு வரணும்னா அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா அனுபவத்துல அது உபயோகப்படும். அதனால 2 விதம் இருக்கு. இத என்ன சொல்வா,
அனுபவத்துக்கு ஏற்பட முடியாத இந்த வித்தியை தெரிஞ்சுக்கிறது. அனுபவத்துக்காகவே இந்த வித்தியை சாதனத்துக்காக உபயோகப்படுறது ரெண்டாவது சொல்லுவாங்க. என்ன பண்ணுவா அப்படின்னாக்க இந்த மாதிரி அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க நிறைய சாதனங்கள் தேவை. சிஷ்யனாக விவேகம், வைராக்கியம், சமாதி சக்கம், முமுட்சுத்தம் இந்த சாதனங்கள் அவங்களுக்கு மிக முக்கியமா தேவை. விவேகம் அப்படின்னாக்க நித்தியானித்திய வஸ்து, லோகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் எது நித்தியம் எது அனித்தியம்னு அவன் பார்க்கணும். தெரிந்தே வரணும் இது நித்தியமா இது நித்தியம் இல்லையா. இப்படி ஒரு வஸ்துவிலையும் தேடி 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 எது அனித்தியம் விவேகத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வைராக்கியம் அப்படி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அனித்திய வஸ்து தான் வைராக்கியம் வேணும். அதெல்லாம் வேண்டியது இல்லை. நித்திய வஸ்து தான் வேணும்ன்றது சத்திய வஸ்து. அப்படி வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் அதுல சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்திரியத்தை அடக்கிறது, மனசு அடக்கிறது, அதுல இன்னும் சந்தையை இன்னும் ஒன்னா விதமா ஏற்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் மோட்சம் வேணுங்கிற ஆசை, இதெல்லாம் ஒரு சாதனமா சொல்லப்படுது. இந்த சாதனங்கள் பலப்படணும் அப்படின்னாலே முதல்ல விவேகம் ஏற்படணும்னா இது நித்தியமா அனித்தியமா இவனா அப்படி தெரிஞ்சுக்கிறது. லோகத்தில் உள்ள பொருள் இது நித்தியம் இது அனித்தியம்னு எல்லாம் இவனா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்தனை பொருள் இவனால பார்க்கவும் முடியாது, கேட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கே வேதம் தான் சொல்லித்தரணும். இதுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லி தருது வேதம் தான் வேணும். அப்போ வேத வாக்கியங்கள்னால ஒரு குரு மூலியமாத்தான் இவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க முதல்ல இதுதான் நித்தியம் இது அனித்தியம்ங்கிறத இவன் முதல்ல விவேகமே சித்தாந்தம் பண்ணணும். அப்படி விவேகம் நல்லா தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் இதான் சிரவணம்னு சொல்லுவாங்க. விவேகத்திலேயே சிரவணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நல்லா ஊர்ஜிதப்படுத்தணும். அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு உண்மையாவே நித்தியமா அனித்தியமா இதெல்லாம் லோகத்தை நித்தியம் இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஒன்னொன்னா இவன் அலசி 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 பார்க்கணும். அப்படி இவன் யுக்தியினால பாக்குறது. ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க நதிய ஜலம் இருக்கு. இந்த காவேரிங்கிறது எல்லாம் நித்தியமான வஸ்துவா இருந்தா இந்த ஜலம் போயிட்டே இருக்கிறவா காவேரிங்கிறது இருந்திருக்கு அந்த பேர். ஆனா நேற்றுக்கு பார்த்த ஜலம் இன்னைக்கு இல்ல. அப்ப வேற ஜலம் தான் போறது. இது என்ன சொல்றது இப்படி வந்து போகவே இது ஸ்திரமான வஸ்து கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நித்தியம் அனித்தியம் யுக்தியினால பாக்குறது. அதுக்கப்புறம் இப்படி அப்ப முதல்ல ஒரு குருகிட்ட நம்ம தெரிஞ்சுருந்தா வேதாந்த வாக்கியங்களும் உபதேசம் வாங்கியிருந்தா விவேகம் வைராக்கியத்தையே நம்ம சம்பாதனை பண்ணணும். அதுக்கப்புறம் வைராக்கியம் அப்புறம் இந்த சாதனம் படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு குருகிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கணும். அதுதான் பரிபூரணமா இருக்கக்கூடிய குரு. முதல்ல இதை படிச்சிடணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க சில சமயங்கள்ல சாதனத்திலேயாவது உபயோகப்படலாம். நம்ம சுயமா படிச்சிருந்தோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க விவேகம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, சமாதி சக்கம்னா என்ன, மூச்சுத்தம்னா எப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேதாந்தம் என்னென்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறது புஸ்தகத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறது சாதனத்துல வேணா கொஞ்சம் உபயோகப்படலாம். அதுவுமே முழுக்க சாதனம் சுத்தியானா குரு அனுபவம் வேணும் வேதாந்தம் சொல்லப்படும். ஆனா இவனுக்கு அனுபவத்துல வரணும் அப்படின்னாக்க இது எவ்வளவு அலசி பார்த்தா அனுபவத்துல வரணும்னா அந்த குரு உபதேசம் மூலியமாகத்தான் வரும். அதனால குருவோட உபதேசம் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க இத வேற வழியில இதுல இந்த ஞானத்தை அபிவிருத்தி பண்ண முடியாது. சிஷ்யன் மூலமா சொல்லிக் கொடுத்து மட்டும்தான் இந்த வித்தியை அபிவிருத்தி பண்ண முடியும். அப்படிங்கிறதுல ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியா தேவி வித்யா நிச்சா ஆச்சாரிய பிராவயிதா சமய ஞானம் பிரவா. ஆச்சாரியன்னா அவனை கரையேற்ற கரையை கடக்கிறதுக்கு இவனுக்கு என்ன சாதனத்தை கொடுக்குறாங்கன்னா ஞானத்தை கொடுக்குற. சமயக் ஞானம் பிரவா. பிரவன்னா படகு. இது படகா இருக்குன்னா ஞானம் தான் அவனுக்கு படகா இருக்கு. அது மூலமா அவன் கரையேற்ற உபதேசத்து தேஜானம். அவதான் ஞானத்தை உபதேசம் பண்ணான். கீதையிலையும் சாமி சொல்றாங்க ரொம்ப பராமரிக்க. அதனால ஒரு சிஷ்யன் வாத்தியாருக்கு தான் போகணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வரைக்கும் முடிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த சிஷ்யனானவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறையா சொல்றாங்க. சிஷ்யஸ்ய ஞான கிரகணஞ்ச லிங்கையே புத்வா அஹேதும் அதர்ம லௌகிக பிரமாத நித்யானித்ய விவேக விஷய அசஞ்சாத மிருகபூர்வ ஸ்ருதத்வ லோகசிந்தாவேட்சண ஜாத்தியா அபிமானாதி
தத் பிரதிபக்ஷைஹி ஸ்ருதிஸ்மிருதி விஹிதைஹி அபனயேத் அக்ரோதாதிபிஹி அஹிம்சாதிபிஷ்ட யமைஷ்ட ஞான அவிருத்தைஹி நியமைஹி. அவனுக்கு ஒரு சாதாரணமா அவனை பரீட்சை பண்ணியிருக்கான். அவன் எப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கானா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கானாங்கிற பரீட்சை பண்ணியிருக்கான். அவன் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இடங்கள்லாம் ஏற்படுறதுங்கிறது வரிசையா சொல்றான். ஒரு சிஷ்யன் அவனுக்கு இந்த வேதாந்த விஷயமா உபதேசம் பண்றாரு. பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க அவன் புரிஞ்சுக்கிறாங்கிறது தெரியுது. புரிஞ்சுக்கிறாங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னாக்க அவனுடைய முகபாவங்கள்லாம் வச்சு புரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த விஷயம் புரியல போல இருக்குன்னு முகபாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். சில சமயங்களை திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கிறாரு, அவனுக்கு புரியல. அதுல என்னென்ன காரணம் சொன்னாலும் அதர்மம். முன்னாடி ஏதோ பண்ண பாதத்தாலும் இந்த விஷயம் மனசுல ஏறவே மாட்டேங்குது. அது இருக்கலாம். இல்ல பிரமாதம்னா என்ன சொல்றது அப்படின்னா அதுல ஒரு அறியாமை. அதுல என்ன சொல்றது அப்படின்னாக்க சீரியஸ்னஸ் இல்லை. அதனால அவனுக்கு திடீர்னு உற்சாகம் கொஞ்சம் போயிடுது. அசால்ட்டா இருந்ததான் அசால்ட்டு சொல்லுவாங்க பிரமாதம். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு இது புரியாம இருக்கலாம். இது ஒரு காரணமா சொல்றாரு. நித்யானித்திய விவேக விஷய அசஞ்சாத திடபூர்வ சுதத்வ. அதாவது முன்னாடி இவன் வேத வாக்கியம் சொன்ன மாதிரி முன்னாடி கேட்டுக்கணும். எதெல்லாம் நித்தியம் இது அனித்தியம்ங்கிறது வேத வாக்கியம் மூலமாவே. ஏன்னா நம்ம பிரிவா மூலமா இப்ப நம்ம உபன்யாசங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதான் வேத வாக்கியம் மூலமா தான் நமக்கு சொல்லித்தரேன். இது நித்தியம், இது அனித்தியம், இது சத்திய வஸ்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படின்னு இவன் ஒருவேளை முன்னாடியே அந்த வேத வாக்கியங்கள் மூலமாக இது நித்தியம் அனித்தியம் நிரந்தரமா அவன் தெரிஞ்சுக்காம இருந்திருந்தால் அப்ப இவன் சொல்றது மனசே ஏறாது. இது ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா அவனுக்கு புரியவே புரியாது. அவன் கொஞ்சமான முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கிறான். நித்யானித்திய விவேக விஷய அசஞ்சாத திடபூர்வ சுதத்வ. திடபூர்வ சுதத்துவம். பூர்வ சுதத்துவம்னா பூர்வம் இதுக்கு முன்னாடி திடமா அவன் அந்த விஷயங்களை கேட்டுக்கணும். நித்யானித்திய விவேகத்தை பற்றி அவன் கேட்டுக்கணும். அப்படி கேட்காததுனால நித்யானித்திய விவேக விஷயம் அவனுக்கு ஏற்படலை. அது நிச்சயங்கிறது அவனுக்கு ஏற்படல. அப்படி இருந்ததுனாலும் இவன் சொல்ற விஷயங்கள் புரியாது. ரெண்டாவது இன்னொரு காரணம் இல்லை. லோக சிந்தா வேட்சணம். இவன் ஏதோ பாடம் சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு ஏதோ வேற ஏதோ இருக்க லோக சிந்தா வேட்சணம். சில பேர் சொல்லுவாங்க இதே கதையே சொன்னபோது சொல்லுவாங்க எருமாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அவர்கள் பக்தியை எப்படி சொல்லிட்டு இருக்காரா, எருமாடுலாம் பசியை கழிச்சிட்டு இருக்கேன் அப்படியே உள்ள கொடுத்துருக்கேன். ஏதோ சொல்லிட்டே இருக்கா, ஏதோ மனசுல ஏறவே இல்லை, உட்காண்டே இருந்தா என்ன அப்படின்னா இல்ல நான் எருமாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டா இல்லையான்னு தெரியல, நான் போய் புள்ள போட்டு புண்ணாக்க போட்டு வரேன். அந்த மாதிரி வேற ஏதாவது லோக சிந்தனம் லோக விஷயமா அவனுக்கு ஏதோ பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதான் சன்னியாசின்னு இருக்க. அவனுக்கு எந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுதே இது விரோதமாகும். அப்ப இவர் சொல்றது முன்னா ஏறாது. அப்ப இது ஒரு விரோதம். அதுக்கு லோக சிந்தா வேட்சணம் ஜாத்தியா ஜெகிவானாதி. அடுத்தது சொன்ன என்ன அப்படின்னாக்க நான் ரொம்ப பெரிய குளத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டே உட்காருது. நான் நிறைய படிச்சிருக்கேன் எண்ணம், நான் ரொம்ப பெரிய குளத்துல இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம். இல்லைன்னா நான் ரொம்ப நிறைய படிச்சிருக்கேங்கிறது, நான் ரொம்ப வசதி ஜாத்தியில இருக்கவன் அப்படிங்கிறதோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் அவன் சொல்ற விஷயத்த முழுசா நம்ப மாட்டான். நான் ரொம்ப பெரியவங்கிற எண்ணம் இருந்துருந்தாக்க அவன் சொன்னது உள்ள போறான். அதனால என்னன்னு சொன்னார் அப்படின்னாக்க அதர்ம லௌகிக பிரவாத நித்யானித்திய விவேக விஷய அசஞ்சாத திடபூர்வ சுதத்வ லோக சிந்தா வேட்சண ஜாத்தியாத்யபிமானாதி தத் பிரதிபக்ஷை. இதெல்லாம் அவன் புரிஞ்சுட்டுவோ இந்த மாதிரி இருக்கா. ஆனா அவன் நல்ல சிஷ்யனா தான் இருக்கான். ஏதோ ஒரு காரணம் அஜ்ஞானியா அவனுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கறது இவன் புரிஞ்சுக்கிறேன். குருவானவர் என்ன பண்ற, இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அவன் எந்த விஷயத்துல அவனுக்கு இருக்கும் லோக பிரபாகத்துல அந்த மாதிரி விஷயங்கள் ஜாத்தி அபிமானம் இருந்தது அதே விஷயங்கள் இல்லப்பா அப்படி இல்லை. நீ இந்த சரீரம் உன்னோடு கிடையாது, நீ சரீரத்தை நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறவா அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி அவனுக்கு அதை நான் புரிய வச்சு அதே மாதிரி லோகத்தின் வேஷம் லோகத்தை பற்றி நினைக்கிறிய அது உனக்கு காப்பாற்ற போறதில்லை. இப்போ அதை பற்றி விட்டுடும். ஏன்னு சொல்றேன், அதுக்கு உண்டான யுக்திகள்லாம் வாத்தியார் சொல்லி இப்படி அவனை
தாம் பக்கம் இழுத்து இப்படி இப்படி ஒரு விஷயத்தை எந்தெந்த மாதிரிலாம் அதான் பிரதிபட்ச செய்கின்றார். அவன் எந்த அபிமானமா இருக்கானோ அந்த விஷயத்த அந்த பிரதிபட்சம் எதிராக அவனுக்கு சொல்லி விஷயத்தை, ஏன்னா உண்மையிலே அசத்தியம் தான் அப்படி சொல்லி சுத்தி ஸ்மிருதி விகிதையே அப்பனையே. ஒருவேளை இதெல்லாம் சொல்லி அவனுக்கு புரியலன்னா அவனுக்கு ஏதோ பெரிய அதர்மம் இருக்கு, அவனுக்கு ஏதோ பாபம் இருக்கு, அதனாலதான் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது புரிஞ்சுட்டு நீ இன்னும் நிறைய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லி பண்ண சொல்லுவாங்க. அஞ்சு இந்த மாதிரி வேதம் சொன்ன காரியங்களை பண்ணு, நல்ல காரியங்களை பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஸ்மிருதி விகிதையி அப்பனையே. இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டதான நல்ல காரியங்கள்லாம் பண்ண வச்சு அவனை தான் மக்கள் இழுக்கிறது. இந்த வேதாந்த விஷயம் அவனுக்கு புரியும்படியா பண்றாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கோபதாபங்கள்லாம் உதவியா இருந்தா அவன் இந்த விஷயம் உள்ள ஏறாது, அதை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டான். அதனால அக்ரோதாதிபி அஹிம்சாதிபி யமைஹி, முன்னாடி சொன்னதான அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம், இந்த மாதிரி நியமங்கள் அவனுக்கு வேணும். அவனுக்கு போதிச்சு இப்பா அப்படி இருக்கணும், யாரையும் விருத்த பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நூலோட நீ இருக்கிற யமங்கள், அதே மாதிரி நியமம்னு சொல்லப்படுறது. நியமம் அப்படின்னாக்க இந்த வெளியே இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது திருப்தி பண்ணுறது, பல விஷயங்கள்ல சந்தோஷம் எப்போதுமே உண்டு. உள்ளும் புறமும் தூய்மை, அதாவது உள்ளே வெளியிலேயும் சுத்தமா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறதுன்னு சொல்றது, திருப்தியா இருக்கிறது, நிறைய அனுஷ்டானம் பண்றது, அதே மாதிரி நிறைய ஜபங்கள் பண்ணுறது. அதாவது வேதாந்த மௌனங்கிறதுக்காக சில புத்தக உபதேசங்கள்லாம் வாங்கி ஜபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நியமம்னு சொல்லணும். யமம்னு சொல்லப்பட்ட அஹிம்சா இந்த மாதிரி ஒரு பாவங்கள் தான். நியமம்னு சொல்லப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் அவனுக்கு போதிச்சு வாத்தியார் இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ஞான அபிவிருத்தி. ஏன்னா ஏதாவது சுத்தி ஸ்மிருதி விகிதம் நான் ஏதாவது வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களா நீங்க பண்ணு அப்படின்னு சொன்னதுனாக்க அவன் பாட்டுல தீர்த்த கஷேத்திரமும் சுத்தியில வீட்டு இருக்கு வேதத்துல. ஏன்னா சாந்திராயன கிருச்சனம்னு சொல்லுவாங்க, ஒரு மாசம் கிருச்சனம்னு சொல்லுவாங்க. கிருச்சனம் 12 நாள் அவங்க கிருச்சனம் பண்றது. திரகம் பிராதா, திரகம் சாயம், திரகம் மத்தியா தயாச்சனம், திரகம் பரந்து நாஷ்டேயா பிராஜாபத்தின் தரஞ்சான்னு. கிருச்சனம் அப்படின்னா உடம்பு வர்த்திக்கிறது. 3 நாள் காத்தால மட்டும் சாப்பிடுறது, 3 நாள் சாயங்காலம் மட்டும் சாப்பிடுறது, 3 நாள் ஜாசிக்காக கடத்துல சாப்பிடுறது, 3 நாள் சாப்பிடாம இருக்கு. இப்படி 12 நாள் இதுக்கு பிராஜாபத்திய கிருச்சம்னு சொல்லுவோம். வைத்தியத்தில் பிராஜாபத்திய கிருச்சம் பிரச்சாரம் நிறைய சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரி ராகுலா பிறந்த 365 கிருச்சனம் பண்ணணும் சாதத்துக்குள்ள. 12 வருஷம் கிருச்சனத்திலேயே பெருமாள். அந்த கிருச்சனத்துக்கு பிரதிநிதியா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க நிறைய 10,000 காயத்ரி பண்றது, இல்ல 3000 காயத்ரியால திருஹோமம் பண்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி காவேரியில போய் புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்றது, தீர்த்த கஷேத்திரம் தீர்த்தாட்டம் போறது, இன்னொரு பிராணாயாமம் பண்றது, இப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிரதிநிதியா கோதானம் பண்றது அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க. இதெல்லாமும் என்ன பெரிய பெரிய பாவங்கள்லாம் போயிடும். இந்த மாதிரி கிருச்சனங்கள்லாம் இவன் அனுஷ்டானம் பண்றதுனால இவனுடைய பாவங்கள் அத்தனையும் போறது. வாத்தியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுக்கு ஏதோ வேதாந்த விஷயம் புரியாததுக்கு பல லௌகிக சாதனங்களை இவனுக்கு சொல்லி பார்த்துட்டாங்க. வாரணம் பண்ணி பார்த்தது கூட இவனுக்கு மண்டையில ஏறல அப்படின்னாக்க இவனுக்கு ஏதோ அதர்மம், ஒரு பாபம் பிரதிபந்தமா அப்படிங்கிறதுக்காக சுத்தி ஸ்மிருதி விகிதை வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நீ பண்ண பார்த்து சில விஷயங்களை சொல்லிக்கிறார். எந்த மாதிரி ஞான அபிவிருத்தி அப்படி சொல்லும் பொழுது கிருச்சனம் பண்ண, நீ போய் சாந்திராயணம் பண்ண, சாந்திராயணம் 1 மாசம் ஆயிடும், இந்த கிருச்சனங்கிறது 12 நாள் ஆயிடும், தீர்த்த யாத்திரை பண்ணு இப்படின்னு சொன்னா அது வேதாந்தத்துக்கே விரோதமா வரும். இவன் படிக்கவே முடியாது அந்த வேலை. அதனால ஞான அபிவிருத்தின்னு அவர் எப்படி ஏற்பட்ட காரியங்களை இவனை பண்ண சொன்னார் அப்படின்னா வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாததாகவும் அதே மாதிரி வேதத்துல விதிக்கப்பட்டதாகவுமான சில நல்ல காரியங்களை இவனுக்கு சொல்லிக் கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அவனை தான் பக்கம் வேதாந்தம் புரியும்படியா வாத்தியார் பண்ண அப்படிங்கிறது ஏதோ முடிச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது வாத்தியார் எப்படி இருக்கணும், இந்த விஷயத்தை சொல்லித்தர வாத்தியார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவருக்கு அவர் சமாதமாதி குணங்களோடு கூடியவனா முன்னாடி சொன்னார். இந்த குணங்கள்லாம் இருக்கு, லோகத்துல எந்த பொருளையும் ஆசைப்படாம இருக்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். எல்லா கர்மாக்களையும் தியாகம் பண்ணவனா இருக்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். அவருடைய பாடம் சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்காங்க சொல்லணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல
ஆச்சாரியஸ்து ஊஹாபோஹ கிரகண தாரண சமதம தயானுகிரகாதி சம்பன்னः லப்த ஆகவः திருஷ்டாதிருஷ்ட போகேஷு அநாசக்தः त्यक्त सर्वकर्म साधनः ब्रह्मविदे ब्रह्मणि स्थितः अभिन्न वृत्तः दम्भ दर्प कुहक साक्ष्य माया मात्सर्य अनृत अहंकार ममत्वादि दोषवर्जितः केवल परानुग्रह प्रयोजनः विद्योपयोगार्थी पूर्व उपदिशे राम वाद्याराम அப்படின்னாக்க ஊகம் ஊகம்னா அப்படின்னாக்க பல விஷயங்களை நிறைய கோர்வையா பேசிட்டு வரும்போது சில ஏதாவது 2 பதங்கள் விட்டு போச்சுன்னா கூட அவன் இதுதான் சொல்ல வராங்க கரெக்டா ஊகிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஊக சாமர்த்தியம்னு சொல்லப்படும். அபோகம் அப்படின்னாக்க சில விஷயங்களை கொஞ்சம் கூட சொல்லிருக்கலாம், ஏதாவது 2 திருஷ்டாந்தங்கள் வெளியில சொல்லிருக்கலாம். ஒரு திருஷ்டாந்தத்தையே சொன்னா கூட திருஷ்டாந்தத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுல சில விஷயங்கள் தள்ளுறதான் தள்ளிடணும். அதுதான் அபோகம்னு சொல்றேன். ஊகம் அபோகம். ஊகம்னா சொல்லாத சில விஷயங்களை எடுத்துக்கூடிய சாமர்த்தியம் அது வேணும். அதே சமயத்துல நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் மெயினா என்ன சொல்ல வராங்க கரெக்டா புரிஞ்சு மற்றத இது அமுக்கியமா இருக்கும் அதை விட்டுணும். இவர் இதெல்லாம் பேசினார், இதை பத்தி பேசினார், அதை எதையோ நினைச்சிருந்தா அதை பத்தியே நினைச்சிட்டு அப்படி அந்த சாமர்த்தியம் உள்ளவரா வாத்தியார் இருக்கணும். அப்படி ஊகா போக அதே மாதிரி கிரகண தாரணம், அதே மாதிரி நல்ல கிரகிக்கக்கூடியவரா இருக்கணும். தாரணம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சக்கூடியவரா இருக்கணும். அதே மாதிரி சமதவங்கிற முன்னாடி சொன்ன அந்த குணங்களோட கூடியவரா இருக்கணும். அனுகிரக சம்பந்தம். ஏன்னா சில சமயங்கள சிஷ்யம் மேல போச்சுருக்காங்க, புரிஞ்சு வாடகை போகும் அப்படின்னு கோவப்பட்டார் அப்படின்னா அது வித்தியை வளராது. அதனால என்னதான் இருந்தாலும் அவரை புரிய வைக்கணுங்கிறது ரொம்ப அனுகிரக சம்பந்தனா அவர் இருக்கணும். வாத்தியார் லப்த ஆகவர் அவர் முழுக்க புரிய வைக்கணும்னா அந்த வித்தியை முழுசா தெரிஞ்சவரா இருக்கணும். லப்தாகவாக முழுக்கவே அந்த வித்தியை தெரிஞ்சவரா இருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன ஏதோ ஒரு விஷயங்கள ஆசக்தியோட இருக்காங்க, வெளிய விஷயங்கள் ஏதோ ஒரு பண்ண வேண்டிய ஆசை இருக்கு அப்படின்னாக்க அப்போ சொல்லி தரத முழு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவருக்கு. திருஷ்டாதிருஷ்ட போகேஷு அனாசக்தான அதுல ஆசக்தி இல்லாதவரா இருக்கு. எந்த போகத்திலையும் ஆசக்தி இல்லாதவரா விரும்பவே விரும்ப தெட்ட சர்வகர்ம சாதனம் சொன்னதுதான் எல்லா கர்மாக்களையும் சாதனத்தையும் விட்டவர். எல்லா அவதாரமும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அறிஞ்சிருக்காங்க. அப்படி பிரம்மணி ஸ்திதா பிரம்மாவிலே நினைச்சிருக்காங்க, பிரம்மத்திலேயே நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரம் அபிச்சம் விட்டா வேற எதையுமே நினைக்காதவரா இருக்காங்க. அதே மாதிரி நம்ப தர்ப்ப குஹக சாட்சிய மாயா மாத்சரிய அமிர்த அகங்கார மமத்வாதி தோஷவர்ஜிதா. தம்பம் அப்படின்னாக்க தம்பம்னு சொல்றது என்ன அப்படின்னா தான் பண்ற காரியத்தை பெருசா காமிச்சிருக்கு. தம்பம்னு சொல்றது ஆடம்பரம். அது தம்பம். தர்ப்பம்னா கர்வம். குஹகம்னா பல விஷயங்களை மறைக்கிறது. சாட்சியம் அப்படின்னாக்க என்ன சொல்றது மாத்தி சொல்றது ஒரு பத்தி உபநிஷத்தை போய் சொல்றது வைஷன்யம்னு சொல்லுவா, சாட்சியம்னு சொல்லுவாங்க. அப்படி மாத்சரியம் அப்படிங்கிறது பொறாமை, அன்றது பொய் சொல்றது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மமத்துவம் இது என்னோடதுங்கிறது எல்லா விஷயங்களையும் அவருக்கு உண்டான ஞானங்கள். அகங்காரங்களையும் திருப்பி சேர்த்திருக்காரு. அதாவது அகங்காரம் அப்படின்னா எல்லாத்தையும் மமங்கிற எண்ணம் அவருக்கு போயிருக்கிறதுங்கிறது. தர்ப்பங்கிறது கர்வம்னு சொல்றது. கர்வம் வேற, நான்கிறது நினைச்சுக்கிறது. நான்கிறது நினைச்சுக்கிறது அகங்காரம். கர்வம்னு சொல்லப்பட எல்லாத்தையும் நான் பெரியவங்கிறது கர்வம்னு சொல்லப்படும். இது 2 பேரும் இருக்கப்படாதுன்னு இந்த தோஷங்கள்லாம் இல்லாதவரா இருக்கணும். அப்படின்னா என்ன ஒரு பிரயோஜனம் என்ன? கேவல பரானுகிரக பிரயோஜனம். அடுத்தவன் மொத்தம் கரையேறணுங்கிறதே அவர் பிரயோஜனமா வச்சுக்கணும். வித்யோப யோகா இந்த வித்தியானது வளரணுங்கிறதுலயே அவர் கண்ணா இருக்கணும். அப்படிப்பட்ட வாத்தியார் இப்படி இருக்கிறவங்கிறது இவ்வளவு விசேஷம். வாத்தியார் இந்த வித்தியை சொல்லுற வாத்தியார் இப்படி இருந்து அந்த சிஷ்யனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கணும். என்ன உபதேசம் பண்ண போறேன் அப்படின்னா இதுதான் முதல் வாக்கு.
சதேவ சௌமியேத மகர ஆசீத் ஏகமேவா திகீதம். இந்த லோகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி சதைங்கிற ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. அது எப்படி இருந்தது? ஏகமா ஒன்னாதான் இருந்தது. ரெண்டு இல்லாத ஒன்னா இருந்தது. எப்படி இருந்தது? ரெண்டு இல்லாத, ரெண்டு கலக்காத ஒன்னா இருந்தது. எதுவுமே இல்லைன்னு ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. அது எப்படிப்பட்டது? எப்பயுமே இருக்கக்கூடியது. அப்ப மட்டும்தான் இருந்தது. இப்ப இல்லையா? இல்லை, எப்பயுமே எப்பயும் இருக்கக்கூடியதான அது இருக்குது. அப்படிங்கிறது எத்தனை நான்யத் பசதி ஆத்மையவ இடம் சர்வம். இந்த ஆத்மா ஒண்ணுதான் இல்லாது. ஆத்மாவா இதமேக ஏவ அக ஆசி. இந்த ஆத்மா ஒண்ணுதான். அதான் சத்தியம் சொல்லப்படும். சர்வம் கல்விதம் என்ற எல்லாமே அதனுடைய சுரூபம் தான். நீ பார்க்கிற வஸ்து அத்தனையுமே அந்த ஆத்மஸ்வரூபம் தான். அது எப்படின்னு விவரிக்க போற நமக்கு சொன்னா புரியவே புரியாது. இப்படிங்கிறதா ஆத்மபரமான ஸ்ருதியை முதல்ல அந்த வாத்தியார் அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படியாக இந்த உபதேச சாஸ்திரம் கொஞ்சம் ஓரளவு ஒரு விதத்துல சாதன பாதம்னு சொல்லப்படுறது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அவன் இருக்கணும், அவன் என்னென்ன சாதனத்தை தயார் பண்ணிக்கணும், அத்தியாரானவன் எப்படி இருக்கணும் ஓரளவு சொல்லுற பேர்படி அவனுடைய கேள்விகள் என்ன, அவர் என்ன சொல்ல போறாங்கிறத பத்தி தப்புறவை தான் நம்பணும். ஆனந்தம் நம்பணும். தப்புறவே இல்லை. அந்த அதுவே வராது. தப்புறவை ஆனந்தம் இல்லை. தப்புறவைக்கு தானே கொண்டு வெறுமத்தையே சேர்ந்துதான் சொல்லலாம். கம்பத்தையே சாஸ்திரங்கள ரெண்டா சொல்லணும். கம்பங்கிறது தப்புறவைன்னு சொல்றது, ஆடம்பரம் சொல்றது. சாக்கியத்தை சொல்லுவாங்க. இல்ல சொல்ற மாதிரி வேற எங்கேயாவது சொல்லியிருக்கலாம். வாஸ்தவமா தம்பத்தையும் பிரயோகம் பண்ணுவாங்க. எப்பவுமே தம்பத்தையும் பிரயோகம் பண்ணுவாங்க. நம்பவா இருக்கா அதே மாதிரி ஏன்னா நம்பவா இருக்காருன்னா இப்ப அகங்காரமா இருக்கிறாங்க. நம்ம பண்றதெல்லாம் காமிக்கலாங்கிறது கற்பனையே இருக்கு. அப்படின்னா தன்னை பெருசா பாக்குறது பிரயோஜனம் ஒண்ணு. தம்பத்தோடைய பிரயோஜனம் அதாவது என்னன்னாக்க அதுவும் தன்னை காமிச்சுக்கிறதும் தன்னை பெருமையா சொல்றதும் பிரயோஜனம் வேணும். தன்னை பெருமையா பார்க்கணுங்கிறது தான் அங்க பிரயோஜனம். பிரயோஜனம் ஒன்னா இருந்தாலும் நம்பர்களுக்குள்ளே இருக்கு பிரயோஜனம். ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லலாமா? ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லலாம்.